Hi friends, welcome back to our channel Dhanya's World. So நம்ம சேனல்ல வந்து புதுசா சேலஞ்ச் வீடியோ போடலாம்னு சொல்லி போட்டு பார்ட் 1 போட்டுறோம். அதுக்கு ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. சோ உங்களுக்கு அது பிடிக்குதுங்கிறதே எங்களுக்கு இது மூலமா தெரியுது. சோ உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் பிடிக்குதோ அது மாதிரி கொடுக்கிறது நம்மளோட கடமை. சோ அதனால இன்னைக்கு வந்து பார்ட் 2 எடுக்க போறோம். இதுல அதுல வந்து ஜஸ்ட் கெஸ் பண்ற மாதிரி தான். இதுல வந்து என்னன்னா நமக்கு பனிஷ்மென்ட்டும் இருக்கு. கரெக்ட். இது என்ன ரூல்ஸ்னா ஃபர்ஸ்ட் பொதுவா ரெண்டு பேருக்கும் சொல்லுவாங்க. யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆப்பிள், கண்டுபிடிக்காதவங்க பாவக்காய் ஒரு கொஞ்சம் சின்ன பைட்னாச்சும் சாப்பிடணும். இதுதான் ரூல்ஸ். இது வந்து லெவல் 2. ஆமா, இது வந்து தமிழ் தான் பாட்டு எழுதியிருக்கான். நாங்க ப்ராமிஸா அதை பார்க்க கிடையாது, என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா கொஞ்சம் மிடிலான டைம்ல அந்த பாட்டுக்கு மட்டும் ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. பட் என்னன்னா அவன் சொல்ற வேர்ட்ல இருந்து எனக்கு என்ன பாட்டு தெரிஞ்சாலும் நாங்க சொல்லலாம். அது வந்து அவன் மறந்துட்டான். ஆனா ரெண்டு பேர்ல யார் ஃபர்ஸ்ட் சொல்றாங்களோ யார் ஃபர்ஸ்ட் சொல்றாங்கன்னா தான் நாங்களே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தெரியல எப்படி தெரிஞ்ச பாட்டு கூட ஒரு இதுல கேட்டா வராது இல்லையா? அது இப்ப வேற முன்னாடி பாவக்காய் வச்சு கேக்குறப்ப அது எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல. சோ வாங்க பார்க்கலாம். ஓகே வாங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எழுத்து மதுரை. மதுரை மல்லி மணக்கு மதுரை அப்படி பாட்டு இல்லையே. மதுரை மல்லி மணக்குதுன்னு. ஆமா. மதுரைக்கு போகாத அங்க மல்லிப்பூ கண்ண வைக்கும். நீங்க சொன்ன அந்த அப்படி ஒரு பாட்டு இருக்கா? உண்மையா இருக்கா? சீமா மச்சான் பேரு மதுரை. நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னது அக்கா தான். அது என்ன பாட்டு தெரியல. நான் கிடையாது, நான் தான் ஜெயிச்சேன். நீங்க சொன்ன பாட்டு எனக்கு எடுத்து காமிங்க. சரி இப்ப பொறுமையா பாடுங்க. அது என்ன பாட்டு சொல்லுங்க. அதுக்கு ராகமா பண்ணணும், அதுதான் மேட்டர். சோ நான் எனக்கு ஆப்பிள் சாப்பிடுங்க. அக்கா முதல் மதிப்பெண் எடுத்து இருக்கிறார்கள், பாராட்டுக்குரிய விஷயம். ஆனா லாஸ்ட்ல பார்க்கலாம். ரெண்டாவது பாட்டு உங்களுக்காக வருது. முத்து முத்து மணி மாலை. யாரா ஃபர்ஸ்ட் சொன்னது? முத்துமணி மாலை யார் வாயில வந்து? நான் தான் சொன்னேன். இல்ல 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 நான் தான் சொன்னேன். சரி இல்ல ரெண்டு பேருமே ஒண்ணா தான் சொன்னீங்க. அதனால ஆப்பிள் சாப்பிடுங்க ரெண்டு பேருமே. சரி சரி டாக்டர் ஓகே. அடுத்தது சொல்லலாமா? மூணாவது ஆடி. ஆடி போனா மணி இவாலம். ஆடியே அது சின்ன பொண்ணு. இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா அது ஆடி சும்மா எல்லாருமே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது தெரியுமா? ஐஸ் ஆடி இல்ல சரி சொன்னேன். சரி ஓகே. பெருமா நானா என்ன கொஞ்சம் இது கடிச்சுக்கோங்க மாமா. இப்போ கொஞ்சம் ஈஸியானது, கொஞ்சம் டக்குன்னு கேளுங்க. ஓகே. பஞ்சு பஞ்சி முட்டா சீலை கட்டி பட்டி வண்ண ரவுக்க போட்டு என்ன ஒரு ஆனந்தம் போறவளே பாவக்காய கொஞ்சம் சாப்பிடு. நான் ஜோச்சிட்டேன். ரொம்ப நேரத்துக்கு பிறகு ஒரு இனிப்பை கொண்டாடுகிறார்கள் மாமா. ஓகே. இப்போ அஞ்சாவது பாட்டு ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. டக்குன்னு காதை வச்சுக்கோங்க. சொல்லுங்க. டைலா டைலாமோ டைலாமோ டைலா டைலா டைலாமோ டைலாமோ டைலாமோ. சொல்லுங்க. நானா பாட்டு நினச்சேன். டைலா டைலா பீப்புடுமோன்னு பாட்டு இல்லை, அதான் டான்ஸ். தமிழ்ல நீ வந்து ரொம்ப பேசி சொல்றதுனால எதை பேசுற எதை வேர்டு சொல்றேன்னு தெரிய மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை. என்னால அதான் கண்டுபிடிக்க முடியல. என்னென்ன சொல்றாங்க. இப்ப ஆறாவது வார்த்தை கருப்பு. கருப்பு நீலா நீதான் கலங்குவார். இல்ல இல்ல இல்ல. சரி ஓகே, ரெண்டு பேருமே கரெக்டா சொல்லிட்டீங்க. இப்ப ஏழாவது பாட்டு செம்ம பாட்டு இது. அதாவது ரொம்ப ரொம்ப கேட்பீங்க. மூணு மூணு மூலம் மல்லிகைப்பூ. ரெண்டு பேருமே இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். நன்றி நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. நான்
என்னப்பா எல்லாம் 2 இப்போ நான் ஆப்பிள் சாப்பிட போறேன். அடுத்து ஓகேவா 9வது பாட்டு கோடி. ஏய் போ நான் தான் கோடி அருவி கொட்டுதே அடங்கம்மா. நான் வாய் முட்டை ஜெயிச்சது நான்தான். ஆஹா நீ எங்க ஜெயிச்ச? ஆமா நீ சீட்டிங் பண்ணிட்ட. அதனால சாப்பிடு. சாப்பிடுறதே சீட்டிங். ஓகே. ஓகே இப்போ நம்ம போட்டியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இது வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங் தான் பண்ணிச்சு. இப்போ போல ஃபர்ஸ்ட் போயிடுச்சு. ஓகே பஞ்ச பஞ்சி முட்டை பஞ்ச 2 பேரும் சொன்னீங்க. 2 பேரும் சொன்னீங்க. பஞ்ச நீ பா வந்த பஞ்சவர்ண பச்சைக்கிளி. ஓகே இப்போ எத்தனை ஜெயிச்சோம்? நானும் ஜெயிச்சேன். சரி ஓகே. இந்த கெஸ் த சேலஞ்ச் பார்ட் 2 ஓட வின்னர் மாமா. சூப்பர். போன டைம் ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் மாமா தான் வின்னரு, இந்த டைமும் மாமா தான் வின்னரு. சரி ஓகே. இப்போ இது வந்து ஒரு சாங் ரிலேட்டடான சேலஞ்சுங்கனால இப்போ நல்ல ஒரு பாட்டு மாமா பாடுவார் நார்மலா. ஸோ அதை கேட்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு பாடுங்க. கொஞ்சம் லைன் அதிகமா இருக்கு மாதிரி. வீரனுக்கு என்னுடைய மாமனுக்கு வெக்கு மரத்தேயமடி அம்மா அம்மா ஆசையது எவ்வளவு அள்ளிக்கொடு அவ்வளவு ஒண்ணு ஒண்ணு. இப்ப மாவை பண்ணாங்க. இப்ப நீ பாடு. சாம்பார் ஆப் எனக்கு. இதெல்லாம் சாங் சொல்லுங்க. சோக்கி நானே தேவயானி பாடுறேன். உனக்காக பிறந்தேனே நினைவழகா பிரியாமல் இருப்பேனே பகலிரவா உனக்கு வாக்குப்பட்டு வருஷங்க போனாயின்னு போகாது உன்னோட பாசம் ஏன் உச்சி முத பாதம் வர ஒரு சாட்சி ஊட்டி காலதானிக்கும் அந்த முத்தாரம் மண் சாட்சி. சரி ஓகே. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நானே ரொம்ப ஃபன்னா பண்ணோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் என்னென்ன சேலஞ்ச் வேணுங்கிறத சொல்லுங்க. நாங்கள் ஒரு சில சேலஞ்ச் வந்து யோசிச்சு வச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் 2 டேஸ்ல கண்டிப்பா அதில் நாங்கள் வீடியோ எடுத்து வச்சிடறோம். அண்ட் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் ஷார்ட்ஸில் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நம்ம என்ன தெரியல, நம்ம ஷார்ட்ஸ் அவ்வளோ வியூஸே போக மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களும் பாருங்கள், பண்ணாதவங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல்ஸ் இருக்க வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா இல்லையா, எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு கொஞ்ச நாச்சும் சிரிக்க வச்சுச்சாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அதே மாதிரி நம்ம கயிறு வீடியோ வந்து போட்டிருக்கோம். கயிறு அதுவும் இருக்குது, போய் பாருங்கள் என்னென்னு வீடியோன்ட்டு. ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து எல்லா விதத்துலையும் எங்களுக்கு கொடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி. இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் நன்றி, பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பாய்.